ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் இந்த குழந்தையோட வீட்டில் இருந்து தான் தப்பிச்சு போக போகிறோம். இது வந்து ஒரு டீம் மூவி. ஆனால் நம்மகிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க. நம்ம மட்டும்தான் விளையாடணும். நம்மளை மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம். நம்ம சேனல் கண்டிப்பாக டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நம்புகிறேன். அவங்க கூட சேர்ந்து நம்ம அப்போ விளையாடலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவீங்கன்னு நம்புகிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிறகு நம்மளாம் சேர்ந்து ஒன்றா விளையாடலாம். அது வரைக்கும் நான் தனியாக தான் விளையாட முடியும். இங்கே பாருங்க எப்படி வருது பாருங்க, எப்படி வந்துட்டு போச்சு பார்த்தீங்களா. நம்ம இதில் படாமல் போகணும். இங்கே பாருங்க, அது கை வேறு இருக்குது. அந்த கையில் படாமல் வர நம்ம போகணும். இது வேற அதை வாங்குங்க இதை வாங்குங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுதுங்க. துட்டு இருந்தால் நாங்களே வாங்க மாட்டோமாடா, ஏன்டா அப்படி படாப்படுத்துறீங்க. நம்ம மட்டும் விளையாடுறதுனால நம்ம பட்டனை அமுக்கணுன்னு டைமிங் ஓடும். கரெக்டாக அந்த டைமிங் முடியறதுக்குள்ள நம்ம தப்பிச்சு போயிடும். பார்த்தீங்கன்னா 8 minutes இருக்கா, 8 seconds. அந்த செகண்ட்ஸ்குள்ளே நம்ம தப்பிச்சு போகணும். இல்லைன்னா நம்ம மறுபடியும் அந்த இது முடியும். மறுபடியும் போய் பட்டன் அமுக்கிட்டு நம்ம போய் மறுபடியும் வால்வு ஓப்பன் ஆனதும் தப்பிச்சு போக ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு டிராயிங்லாம் பண்ணி வச்சிருக்குங்க அந்த குழந்தை. ஏதாவது விளையாடுற இடம் போல. இங்க பாருங்க, நிறைய பேர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் காசுக்கு தான் வச்சிருப்பாங்க. எதுவுமே இங்க ஃப்ரீ கிடையாது. பாருங்க டைமிங் ஓடுது பாருங்க. அந்த கேப்ல நம்ம தப்பிச்சிடணும். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டிங்குடாங்கன்னு கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, மேலே ஏறிட்டோம். மேலே ஏறணும். என்ன ஏற முடியல நம்மளால, ரொம்ப ஹைட்டா இருக்குது போல. இதுக்கும் கீழே ஜம்ப் பண்ணி எவ்வளோ உயரம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். கீழே வந்தாச்சு. இப்போ எங்க இதுல இருந்து மேலதான் ஏரோ போட்டிருக்கு. இப்போ நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கிறோம். இந்த பாக்ஸ் மேலே ஏறி அதில் ஜம்ப் பண்ணணுங்க. கரெக்டாக இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் மேலே ஏறி மேலே ஜம்ப் பண்ணிடுவோம். இன்னும் ஏறல கரெக்டா. இப்பதான் பாக்ஸ் மேல ஏறி இருக்கோம். இப்ப மேல ஏறிட்டோம். அந்த அக்கா மேல என்னத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க என்ன தெரிகிறது, அங்க என்னத்த பாக்குறீங்க? அக்கா ரொம்ப சின்சியரா என்னத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தான் ஏற போட்டிருக்கு. மேல ஏறி போவோம். ஓகே, வந்துட்டோம். இப்ப இந்த படியில ஏறி போனோம். என்னங்க ஏற முடியல நம்மளால. ஐயோ, ஏற முடியலங்க. ஏறினாலும் வழுக்குது. என்னன்னு தெரியல. கரெக்டா நடுவில் நின்றுதான் ஏறணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போயிட்டு இப்ப தள்ளி வந்து ஏறுவோம். என்னப்பா ஏறவே முடியல. கரெக்டா நின்று ஏறடா. ஐயோ, அந்த அக்காவே வந்துட்டாங்க. நம்மளுக்கு பின்னாடி வந்தாங்க. நம்மளுக்கு முன்னாடி போயிருவாங்க போல. நம்ம அது வரைக்கும் போக மாட்டோம் போல. இதுங்க வேற பக்கத்துல போனாலே அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு உயிரை வாங்குதுங்க. இப்ப மேல ஏறணும். மேல ஏறி இந்த பக்கம் தான் ஏற போட்டிருக்கு. ஓகே, கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். இதுக்கு கீழே கூடிய ஓடி வந்துருக்கலாம். எதுக்கு மேல கூடிய ஓடி வந்தோன்னு தெரியல. ஐயோ, இது வேற சோதிக்குதுங்க. இங்க பாருங்க, எல்லா பேரியும் இங்க நிக்கிறாங்க. அதனால நம்ம பார்த்து போனோம். வேற பேருக்கு திடீர்னு உயிர் வந்துடும். ஸ்கின் தானே நினைச்சு பக்கத்துல போவோம். அது நம்மள மரியாசலா பண்ணிடும். இது குழந்தையானதுங்க. எவ்வளவு பொம்மைகளை போட்டு கீழே போட்டு வச்சிருக்கு பாருங்க. என்ன ஒண்ணுமே ஒரு சம்பவமா நடக்கல. ஐயோ, வந்து பிடிச்சிட்டுங்க. அதான் நினைச்சேன், ஒன்னு வரைக்கும் நடக்கலையேன்னு நினைச்சேன். விடிஞ்சதுல இருந்து எதுவுமே நடக்கலையடா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அங்க அழுதுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அது நம்மளை பார்த்தாங்க அழுதுருக்கு. நம்மள பொம்மை மாதிரி வச்சு விளாடணும்னு அழுதுட்டு இருக்கு. போயிட்டு வரட்டா, அவன்கிட்ட மாட்டோம்னு நினைச்சியா? அவன்கிட்ட மாட்ட மாட்டேன். எங்க அதை காணும். பின்னாடிதான் வரும். நம்ம எதுக்கும் தப்பிச்சு தீருவோங்க. அப்புறம் மாட்டிக்கிடுவோம். நம்ம ஒத்தையில வேற விளையாடுறோமாங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். நம்மளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதே கிடையாதாங்க. என்ன பண்றது? நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் நீங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸா மாற முடியும். இங்க போய் இந்த பலகையை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிப்போம். இந்த பலகையை எடுத்து கரெக்டா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, பப்பமா வச்சிடலாம். கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருந்துப்போம். நான் கீழே விழுந்துட்டுனா மறுபடியும் முதல்ல இருந்து எடுக்கணும். ஐயோ, முடியலையங்க. கீழே போடுறா. ட்ராப்புன்னு கொடுடா. ட்ராப் கொடுத்தாதானங்க கீழே விழும். சும்மா கேத்தமா ஆட்டிக்கிட்டே இருந்தா எப்படிங்க கீழே விழும்? கரெக்டாக ட்ராப் அமுக்கணும். அப்பதான் வந்து அது கீழே விழும். இங்க எங்க காலை வச்சாலும் நம்மளுக்கு வெடிமருந்து போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வெடிச்சு சதறிடுவோம். அதனால கவனமா போனுங்க. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து தான் நடக்கணும். இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காம நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுங்க. மறக்காம அனுப்புங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அதனால மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டு ஓட ஆரம்பிப்போம். நம்மளுக்கு பின்னாடி வந்து எல்லாரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம இன்னும் தப்பிச்சு போகாமல் இங்கே நின்று என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோன்னு தெரில. கேமரா நின்றுட்டு இருக்கோங்க.
போக ஆரம்பிப்போம். நின்றுட்டே இருந்தா ஒரு நாளானாலும் நம்ம நின்றுட்டே தான் இருக்கணும், வழி பிறக்காது. அதனால நம்ம கரெக்டா அந்த டிராப்புங்கிற பட்டனை அமுக்கணும், தப்பிச்சு ஓடுறோம். வேற வழி கிடையாதுங்க. ஓகேங்க, இப்போ இந்த டிராப்புங்கிற பட்டன் அமைக்கிட்டு நம்ம தப்பிச்சு போக ஆரம்பிப்போம். என்னங்க விழமாட்டுக்கு, ஜோ சோதிக்கிறாங்களேங்க, சோதிக்கிறாங்களே. நம்ம எப்படி இப்போ ட்ராப் பண்ணுறதுன்னு வர தெரியலையே. ஒன்றுமே பண்ண முடியலங்க. மவுஸும் கீழே இறங்க மாட்டுக்கு, நம்மளாலையும் கீழே இப்போ இந்த டிராப்புங்கிற பட்டனை அமுக்க முடியல. என்னதான் பண்ணுறதுன்னே தெரியலையே. அட கடவுளே, இங்கே பாருங்க, நம்ம நமக்குனா அது ஒரு பக்கம் அமுங்குது. ஐயோ சோதிக்கிறாங்கய்யா, சோதிக்கிறாங்க. ஐயோ ஒரு வழியாக போட்டுட்டோங்க. ஸோ கடவுளே, எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. உள்ளே போய் ட்ராப் நமக்கு தான் வந்திருக்கு. ஓகே, ஜம்ப் பண்ணி போயிடுவோம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சுத்தியல்னு. ஆனால் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கொடூரமாக சோதிக்கிறாங்க. எப்படி தப்பிச்சு போகிறதுனே தெரியலங்க. ஓகே, இங்கே வந்துட்டு அந்த தான் இருக்குது யாரோ, அது மேலே தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். என்ன ஏற முடியல. இங்கே பாருங்க, அந்த பொம்மையெல்லாம் போட்டு வச்சுருக்குங்க. இங்கே இவ்வளோ உயரத்துக்கு. பார்க்கத்தான் சின்ன குழந்தைங்கிறாங்க, பார்க்குறதுக்கு அது பெரிய பிள்ளையாக தான் இருக்குது. ஆனால் பொம்மையும் அது அவசரத்துக்கு வச்சுருக்குங்க. எவ்வளோ அவசரத்துக்கு போட்டு வச்சுருக்கு பாருங்க. வந்துட்டோம் ஒரு வழியா. இது அப்புறம் எங்கே போகிறது? ஓ, இதில் அப்படி எப்படி எப்படி பார்த்தா ரோப்பில் இப்படி போனோம் பார்த்தீங்களா. ஜம்முன்னு ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். இப்போ கரெக்டாக அந்த பட்டன் அமைக்கிட்டு எங்கெங்க வழியே காணும். ஐயோ, இது வேற பக்கத்தில் போனாலே நம்ம உயிரை வாங்குது. கரெக்டாக ஜம்ப் பண்ணி போகணுமே. போச்சுடா. ஐயோ, ஜம்ப் பண்ணுறதுக்குள்ள அங்கே முடிஞ்சிட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏறிட்டோம். நல்ல வேலைக்கு இங்கே தப்பிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக இந்த டைமிங் முடியறதுக்குள்ள நம்ம ஏறி ஓடிடணும். இல்லைன்னா நம்ம மதியாசல் ஆயிரும். மறுபடியும் முதல்ல இருந்து பட்டணமிக்கு தப்பிச்சு போக முடியாது நம்மளால. கரெக்டாக போகணுங்க. ஓகே, மேலே ஏற ஆரம்பிக்கலாம். மேலே என்னென்ன ஆபத்து இருக்குன்னு தெரியலையேங்க. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி அணுகுண்டை போட்டு வச்சிருக்கான் இந்த பேபி. என்னால் கவனமாக போகணும். இது பேபி இல்லைங்க, அணகுண்டா. வாயேன் பார்த்து போகணும். உங்க பாருங்க, லேசர் லைட் வச்சிருக்கான். ஜம்ப் பண்ணோம், சொல்லி முடிச்சிடும். அப்படியே இறங்கிட வேண்டிதான். இறங்கிட்டோம். இப்போ கரெக்டாக இதை அமுக்கி அந்த பக்கம் போகணும், அதை அமுக்குறோம். இந்த சைடு வர்றோம். இப்படி ஒவ்வொன்றா அமுக்கி போயிட வேண்டிதான். தப்பிச்சு வந்துச்சு அங்கே ஒரு வழியா. இப்போ கீழே போகணும். ஐயோ, நல்ல வழிக்கு லேசர் லைட்லாம் படாமல் வந்துட்டாங்க. பற்றுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சோழியை முடிச்சுட்ருக்கோம். அது ஒரு வழியாக அதெல்லாம் தப்பிச்சு நம்ம ஓடி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஓ, இப்போ இந்த பட்டன் அமைக்கி கரெக்டாக அது க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே அங்கே போயிடணும். இல்லைன்னா மறுபடியும் டைமிங் ஓட ஆரம்பிச்சிருங்க. ஐயோ, முடிஞ்சிடாத டைமு. தப்பிச்சு வந்துட்டாங்க. பாடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு வழியாக எவ்வளோ தூரம் தப்பிச்சு வரோம் பாருங்க. தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நெஞ்ச இடமாங்க இருக்குது. எவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது. இந்த டைமிங் முடியறதுக்குள்ள நம்ம அவ்வளோ வேகமாக போகணும். போச்சுடா, முடிஞ்சிருச்சு. கரெக்டாக அதை போய் அமுக்கிட்டு மேலே ஏறிட வேண்டியதான். ஓகே, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம அமுக்கிட்டு மேலே ஏறணும். அந்த டைமிங்கையும் கரெக்டாக கீப் அப் பண்ணணும். இல்லைனா அது க்ளோஸ் ஆயிரும் அந்த ஏணி. மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து தான் ஓட வேண்டியது இருக்கும். ஓகே, மேலே ஏறுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு. இதில் 9 செகண்ட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே மேலே ஏறிடலாம். ஓகே, இதில் என்ன ஏறணுமா? என்ன எப்பா சுற்றி ஏனியாக போட்டு வச்சுருக்கானுங்க. கரெக்டாக இதில் ஜம்ப் பண்ணி போகணும். என்ன ஜம்ப் பண்ண முடியல. ஐயோ ஐயோ, முடிஞ்சிச்சு போங்க. இப்போ கரெக்டாக இதுக்கு ஜம்ப் பண்ணணும். என்னடா ஏற முடியல. ஐயோ, டைம் முடிஞ்சிருச்சு. போச்சுடா. மறுபடியும் பார்த்தீங்களா, முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் பட்டன் அமுக்குனாதான் நம்மளால தப்பிச்சு போக முடியும். ஓகே, இப்போ கரெக்டாக அங்கே ஜம்ப் பண்ணி போகணும். ஐயோ, சோதிக்கிறதே என்ன சோதிக்குதே. போச்சுடா. அங்கே பாக்ஸை மூடிட்டு மறுபடியும் அமுக்கிட்டு மறுபடியும் தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, நம்ம பண்ணுறதெல்லாம் ஏதாவது ஒரு தேவையில்லாத வேலையை பண்ணி வச்சிடறோம். கரெக்டாக ஜம்ப் பண்ணி போகணும். காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். இங்கே வந்துட்டோம். இப்போ இது வந்துருச்சு. கரெக்டாக இதில் ஜம்ப் பண்ணி அதுக்கு போனோம். வந்துட்டோம். ஐயோ, என்னங்க இது எப்படி சோதிக்குது நம்மளை இன்னைக்குன்னு பார்த்து. ரொம்ப கொடூரமாக சோதிச்சிட்ருக்கு. இந்த வழியாக தான் போகணுன்னு போட்டிருக்காங்க. கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு என்ன, இந்த சைடு நகரவே மாட்டுக்கு. ஓஹோ, அந்த பக்கம் இருக்குது பட்டன். அப்போ நம்ம இப்படி தான் போனோம். நம்மளுக்கு ஃப்ரெண்டு யார் இருந்தால் நம்ம இந்த பக்கம் போன பிறகு அவன் இந்த பக்கம் அமுக்குவான். நம்மளுக்கு தான் ஃப்ரெண்டு கிடையாது, நம்மளே தான் அமுக்கிக்கிடணும். அதனால் இந்த பக்கம் தான் போகணும். கரெக்டாக அமுக்கிட்டேன். கரெக்டாக ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டிதான். தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. அப்பா, எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தனியாக போகிறதுக்கு வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படி இந்த வந்த இடத்துல தான் நிற்கணும். ஒரு வழியாக தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. இப்போ இந்த பேபி பாஸை கொண்டுட்டோன்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம். பாருங்க எத்தா தண்டி இருக்குன்னு. அது நம்மளை மிதிச்சிச்சு. ஐயோ, நம்மளை கொண்டுட்டுங்க. ஒரே மிதியாக மிதிச்சு. அட கடவுளே, அது சைஸில் நம்ம கால்வாசி கூட இல்லையங்க. நம்மளை கொள்றதுக்குன்னே அது பிறந்திருக்கு போல. ஐயோ, அது வருது பாருங்க, எப்படி நடந்து வருது பாருங்க. அடேங்கப்பா, இது பேபி இல்லைங்க, பேபி ரூபத்தில் இருக்கிற பெரிய அனகொண்டா. ஐயோ, அது கண்ணிலேருந்து தான் ரெட் கலர் லைட்டு வேற வருது. அட கொடுமைக்கு நம்மளை காப்பாற்றுறது யாருன்னு நினச்சாலும் முடியாது போல. இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் தான் இருக்காது லைஃபு. நம்மளை அது இங்கே பாருங்க கண்ணிலேருந்து ரெட் கலரில் ஏதோ வருது. அந்த கேப்பில் நம்ம தப்பிச்சு ஓடிடணும். ஒரே இடத்துல நின்னோம்னா அது லேசர் லைட்டு மாதிரி எதையும் அனுப்புது. ஐயோ பிடிச்சிருதுங்க. அந்த லேசர் லைட் நம்ம பட்டோடனே மறுகையா சிலாயிருது. அவங்க பார்த்தீங்களா எப்படி வருது பார்த்தீங்களா? கரெக்டாக தப்பிச்சு ஓடணும். நம்ம கொஞ்சம் தான் இருக்குது லைஃபு. வெடிச்சு செதறு அனக்கொண்டா பேபி. ஐயோ கொன்னூறு கொஞ்சம் தான் ஒன்று தான். ஐயோ சுட்டு கொன்னூறு. அப்பா செத்துட்டுங்க ஒரு வழியா. அதை கொண்டுட்டோம். அவங்க பாருங்கள் அது எப்படி வெடிச்சு செதறது பாருங்கள். ஐயோ அம்மா காணாமல் போயிருச்சு. நல்ல வழிக்கு தப்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக. நம்ம தப்பிச்சு வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கேட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம இப்படி தான் தப்பிச்சு போகணும். ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தப்பிச்சு வந்துட்டோமா இல்லை இன்னும் தப்பிக்கலையா ஒன்றுமே தெரியலையேங்க. ஐயோ இன்னும் இருக்குதான்னு வேற தெரில. அந்த பேபி வேற எதுவும் ஆபத்தாங்க போட்டு வச்சிருக்கான்னு தெரில. இங்கே கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக இருக்குங்க. நம்ம எப்படிங்க தப்பிச்சு போகிறது? இங்கே உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. இங்கே ஏதோ வண்டி நிற்குது. இந்த வண்டி மேலே ஏறி போகணும்னு நினைக்கிறேன். வண்டி மேலே ஏறியாச்சு. இப்போ ட்ரோன்னு வண்டியை கிளப்பி வேகமாக போயிட வேண்டிதான். அந்த ஹெலிகாப்டர் வச்சுருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் மேலே ஏறி போகணும்னு நினைக்கிறேன். இந்த தான் ஏரோ இருக்குது. இந்த ஏரோவை ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம். போக ஆரம்பிக்கலாங்க. கரெக்டாக அந்த ஏரோவை ஃபாலோ பண்ணி நம்ம போவோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான விபரீதங்கள் இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி இப்போ மேலே ஜம்ப் பண்ணுவோம். வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்போ இங்கே ஜம்ப் பண்ணி இந்த பலகை மேலே போய் இன்னும் எங்கே போகணும்னு தெரியலையாங்க. இங்கேருந்து அங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க கரெக்டாக தான் வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து இங்கே வந்து அந்த இருக்குதுங்க ஏனி. ஐயோ கடவுளே எவ்வளோ ஆபத்து பாருங்கள். ஆனால் ஆபத்தும் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல தங்க காசுகளையும் போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ ரூபா போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். தங்கத்திலே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வழியாக நம்ம தப்பிச்சு வந்துட்டோங்க. ஹெலிகாப்டரில் ஏற போகிறோம். இன்னும் ஹெலிகாப்டர் கொண்டு போய் எங்கே நம்மளை விட போகுதுன்னு தெரில. ஹெலிகாப்டர் கிளம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கிளம்பிட்டு நம்ம வழியாக தப்பிச்சு வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன வெளியே வந்துட்டோம் நாங்கள். மறுபடியும் அதே வீடு மாதிரி தான் இருக்குது. கடவுளை இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்து மறுபடியும் அதே இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அடங்கொய்யால இதுக்கு நம்ம இங்கே இருந்துக்கலாமாங்க. ஏங்க இப்படி தப்பிச்சு வரணும்? பாருங்க அந்த பேபி அழுதுகிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே இவ்வளோ தூரம் தப்பிச்சு வந்ததுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டாங்க. கடவுளே நம்மளை சோதிக்கிறதுக்குன்னே எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ் நம்ம இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதை மாதிரி வேற ஒரு வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பாபாய். see you guys. Bye.